ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அப்படின்னா அமிலமலை. ஸோ ஆசிட் ரெயின் ரெஃபர்ஸ் டு ஸ்ட்ராங் மினரல் ஆசிட்ஸ் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பிஹெச்சில் சேஞ்ச் பண்ணுது. அதுதான் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் ஃபியூ டீகேட்ஸ் த ரெயின் வாட்டர் கெட்டிங் அசிடிக், அதாவது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ரெயின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது அதோட நேச்சர் வந்து அசிடிக்காக மாறுது. ஏன் அப்படின்னா ஏர் பொல்யூஷன்னால தான் நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெயின் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ரெயின் வாட்டரோட பிஹெச் எப்போ 5.6 விட கம்மியாகுதோ அதை தான் நம்ம வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசிட் ரெயின் வந்து அந்த ஆசிட் வந்து எங்கே டெபாசிட் ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் வெஜிடேஷன், வாட்டர் பாடிஸ், சாயில், இல்லைனா ஏதோ ஒரு மெட்டீரியலோட சர்ஃபேஸில் படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காசஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோலில் வந்து சல்ஃபரோட கண்டென்ட் அதிகமாக இருந்தது, இல்லைனா ஆயிலில் சல்ஃபரோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், கோல் வந்து கம்பஷன் பண்ணுறோம். கம்பஷன்னா ஆக்சிஜன் கூட தான் ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ கோலில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுது. நைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருந்தது அப்படின்னா அது நைட்ரஜன் ஆக்சைடாகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் மாறுது. இந்த கேஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் கூடயோ ஹியூமிட் கூடயோ ரியாக்ட் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடாக ஃபார்ம் பண்ணுது. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரெயின் வாட்டர் கூட நம்மளுக்கு ஏர்த்தை வந்து ரீச் ஆகுறத நம்ம என்ன சொல்கிறோம் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒருவேளை இந்த ஆசிட்ஸ் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் வந்து நம்மளுக்கு அமோனியா கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சல்ஃபேட் அண்ட் நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா SO2 + H2O அப்படின்னா H2SO3 அது வந்து சல்ஃபியூரஸ் ஆசிட். SO3 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது H2SO4 அது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். அடுத்து NO2 வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. CO2 வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயினில் இங்கே பாருங்கள் அதோட இமேஜஸ் கொடுத்துருக்கோம். நம்ம NO2 கேஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து க்ளவுடில் இருக்கக்கூடிய வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி HNO3 மாறுது. SO2 வந்து H2SO4 மாறுது. தென் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் அசிடிஃபிகேஷன் ஆஃப் லேக்ஸ் அண்ட் ரிவர், அதாவது வாட்டர் பாடிஸ் மேலே படும்போது என்ன நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய ஆக்வாட்டிக் அனிமல்ஸை வந்து அங்கே இறந்து போயிடுது. பிளான்ட்ஸாக, ஃபிஷ்ஷஸாக இருக்கலாம். ஆக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா, க்ரீன் அல்கேஸ் அது எல்லாத்தையுமே அழிச்சிருது. வாட்டர் பொல்யூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வாட்டரில் ஹெவி மெட்டல் லெட்டு, கேட்மியம், காப்பர், ஜிங்க் அதோட கான்சன்ட்ரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் மேலே படும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெட்டீரியலோட ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணி விட்டுருது. அதாவது என்ன அப்படின்னா அது வந்து ஸ்டாச்சுஸாக இருக்கலாம், பிரிட்ஜஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே அரிச்சிருது. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸாக இருந்தது அப்படின்னா டைல்ஸ் அந்த மாதிரி ஸ்டோன்ஸாக இருந்தது அப்படின்னா அதில் எரோஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, லைம்ஸ்டோன் கூட ரியாக்ஷன் நடக்குது. வெதரிங் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அசிடிஃபிகேஷன் ஆஃப் சாயில். சாயிலில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிக் கேரக்டர் உள்ள சாயிலாக இருந்தது அப்படின்னா அதோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் லாஸ் ஆயிடுது. மெட்டல்ஸ், அலுமினியம், ஜிங்க், மெக்னீஷியம் அது எல்லாத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணிடுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஹெல்த் எஃபெக்ட். நம்மளோட ஹெல்த்தில் என்னெல்லாம் பண்ணுது, ஸ்கின் கேன்சர் வரதுக்கும் ஸ்கின் டிசீஸ் வரதுக்கும் ரீசனாக இருக்குது. ரொம்ப டீப்பாக நம்ம வந்து அந்த ஆசிட் ரெயின் நம்மளோட உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படின்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. லங் கேன்சரை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வாட்டரில் அசிடிட்டி அதிகமாயிரும். சாயில் அண்ட் பிளான்ட்ஸ் இது எல்லாமே அது நல்லா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து அதிகமாக சல்ஃபர் இருக்கக்கூடிய கோலை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறோம், யூஸ் ஆஃப் லோ சல்ஃபர் கோல். அப்புறம் கோலை வந்து என்ன பண்ணலாம், க்ளீனிங் இல்லைனா கோல் கேஸிஃபிகேஷன் மெத்தட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கோலுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபியூயலாக. இல்லை அப்படின்னா பவர் ஜென்ரேஷனுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.